வடக்குப்பட்டி ராமசாமி. எல்லாரும் என்ன நினைச்சு எதிர்பார்த்து தேட்டருக்கு வந்திருப்பீங்க தெரியல. ஆனா படம் வந்து இது என்ன நினைச்சு வந்தீங்க? காமெடி படம் தானே வந்து நினைச்சீங்க? ஒரு தரமான ஒரு காமெடி படத்துல கண்டென்ட் இருக்கிற படம் சமீபத்துல வந்த படம் இது ஒண்ணுதாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லி கம்போஸ்ட் ஆஃப் காமெடி அண்ட் தென் லாஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருந்தாங்க. அந்த மெசேஜ் சொல்ற போதெல்லாம் நல்ல கூஸ் பம்ப் சீன்ஸ், லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த பயங்கரமா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பயங்கர பண்ணு, சிரிச்சு சிரிச்சு வயிறு வழியே வந்துச்சு. ஒரு ப்ராப்பரான காமெடி படம். எழுதியிருக்காங்க நல்லா, காமெடியை நல்லா எழுதி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க படத்துல. சந்தானத்தை தவிர அந்த சுத்தி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும், அந்த லொல்லு சபா டீம் இருக்குல்ல, அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிழல்கள் ரவி அவரோட கேரக்டர் சூப்பரா இருந்தது. ஜான் விஜய், அது ரவி மரியா எல்லாருமே செம்மையா பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்து மேல வயிறு வழியே வந்துருச்சு சிரிச்சு சிரிச்சு. காமெடியா இருந்தது, ஃபேமிலியா பார்க்கலாம், காமெடியா இருந்துச்சு. ஃபன்னா தான் இருந்துச்சு, போய் பாருங்க, நல்லா இருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸோட அதிகமா இருக்குண்ணா. சிரிச்சு சிரிச்சு கண்ணுல தண்ணி தான் வருது. சூப்பரா இருக்கு படத்துல வந்து ஒரு ஒரு கேரக்டரும் தனித்தனியா வச்சிருக்காங்க. காமெடிக்குன்னு எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை பயங்கரமா பண்ணிருக்காங்க காமெடியில. தரமான கண்டென்ட், அதாவது இது வரைக்கும் சொல்லாத ஒரு மெசேஜ் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா படத்தை வந்து பாருங்க, அது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் வந்து சந்தானத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டலாம் அப்படி சொல்லல. சந்தானம் சமீபத்துல நடிச்ச பல படத்தோட காமெடி சத்தியமா சிரிப்பே வரல, வெறுப்பாய் தான் வந்திருக்கிறேன். இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க. செம்ம பிளாஸ்ட். தியேட்டர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சிரிச்சது இந்த படத்துல தான் நான் பார்த்தேன். நிழல்கள் ரவி சார் பண்ண ஓ மை காட், அவர் இப்படி பண்ணுவாருன்னு கண்டிப்பா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. இவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பாக்குறது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எல்லாமே இவங்க தான் அவங்க தான் சொல்ல முடியாது. பண்ண ஒருத்தரும் அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டரை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நமக்கு சிரிப்பேத்துற மாதிரி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல அந்த படம் கொஞ்சம் சுமாரா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இந்த படம் நல்லா இருந்தது, பண்ணா இருந்தது, பயங்கரமா பண்ணா இருந்தது. சிரிச்சு சிரிச்சு வயிறு வழியா வந்துருச்சு ஒரு கட்டத்துல. டிடி ரிட்டர்ன்ஸ் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தோம் செகண்ட் ஹாஃப்லாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னர், குடும்பத்தோட வந்து ஜாலியா ஃபன்னா பார்க்கலாம். இது டிடி ரிட்டர்ன்ஸோட அதிகமா இருக்கு படம். போர் அடிக்கல, இதுதான் ஃபுல்லா சிரிச்சுட்டே இருக்கும். யாரன்னா எதனா ஃபீலிங்ல இருந்தா 2.5 மணி நேரம் இங்க உட்காந்துட்டாங்க, எல்லாம் போயிடும். அவர் தான் கவுண்டர் குத்துட்டே இருப்பார்ல, அது பயங்கரமா தான் இருக்கு. சிரிப்பு வந்துட்டே இருக்கும். ஆமா, அது டல்லா தான் போச்சு. அதோட இது வந்து கம்பேக் நல்லா இருக்கு. அது இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமே சமீபத்துல அந்த யூடியூப்ல ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருந்தது. இவரை போட்டு கழுவி ஊத்தி இருந்தாங்க சம்பந்தமே இல்லாம. சரி என்னதான் பண்ணி வச்சிருக்காருன்னு தேட்டருக்கு வந்து பார்த்தா மனுஷன் வச்சு செஞ்சுட்டாரு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. யூடியூப்ல அவங்க சொன்னதுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு மண்ணும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர். ஃபேமிலியோட வந்து நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணணும்னா ஃபேமிலியோட வந்து பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. அந்த படத்தெல்லாம் எல்லாம் உட்காந்து டவுன்லோட் பண்ணி எல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் எமோஷனே கிடையாது. வீட்டுல சாப்பிட்றதுக்கும் ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. வந்து ஜாலியா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இல்ல எனக்கு அந்த மூவி நான் பார்க்கல, பட் ஆனா இது சூப்பரா இருக்கு. 10 out of 10 கொடுக்கலாம். எனக்கு நெகட்டிவ் எதுவும் ஃபீல் ஆகல. நம்ம 3 ஹவர் என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரோம். அந்த என்டர்டைன்மெண்ட் வந்து கொடுத்த காசுக்கு நல்லா என்டர்டைன் பண்ணாங்க. நம்ம இது பெட்டரா தான் இருக்கு. இது வந்து ஃபுல்லா லாக் ஆகல, எங்கேயுமே ஒரு ஃபன்னா போயிட்டே தான் இருக்கும். எல்லாருமே பயங்கரமா பண்றாங்க. அதாவது இந்த படத்துல வந்து சந்தானம், ஹீரோயின், வில்லன் 3 பேரும் இல்லைன்னா கூட இந்த படம் சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா 3 பேரும் இந்த படத்துல வந்து கண்டிப்பா வைக்கணுமே. இலையில ஊறுகாய் உப்பு வைக்கிற மாதிரி தான் இவங்களை வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த படத்துல வந்து சேஷு, மாறன், அதுக்கப்புறம் நம்ம நிழல் ரவி, ஏங்க வேற லெவலுங்க அவரு. அவரெல்லாம் நிறைய அதான் சூஸ் பண்ண முடியல. இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்கு இந்த படத்துல. அண்ட் தென் அவருக்கு ஒரு சந்தனம் ஒரு செகண்ட் கூட வந்து நாங்க சேர்ல உட்கார முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், சிரிப்பு தான். சோ அதனால எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாருங்க. சைல்டு கூட்டு வரவங்க நாங்களே இன்னொரு வாட்டி வந்து பாக்கலாம்னு இருக்கோம். அந்த அளவுக்கு இருக்கு மூவி. சாங்ஸ் ஒரு 2 சாங் இருக்கு. அது பெருசா படத்தோட அந்த கதையோட வர சாங்ஸ் தான். சாங்ஸ்ன்னு தனியா எதுவுமே கிடையாது. சாங்கா என்ன சொல்ல வராங்கன்னா காமெடி தான். வேற எதுவும் சாங்கா எதுவும் ஒரு சாமியை வச்சு அதெல்லாம் வந்து திருத்திக்கணுன்றதுக்காக ஒரு மெசேஜ் இருக்கு. அதுல கோயிலை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ் இருக்கு. அது லாஸ்டா தெரிஞ்சுட்டு தலைவர் வந்து தலைமுறை ஆடுவாரு. சந்தானம் தாண்டி இந்த படத்துல ஹீரோவே நிழல் ரவி தான். வேற லெவல்ல கலகி இருக்கிறாரு. மேஜர் ஆபீசரா வந்திருப்பாரு. என்ஜிகேவோட ப்ரீக்வலுங்க இது. என்ஜிகே ஆர்மி ஆபீசர் ரிட்டையர்டா இருப்பாரு. இதுல வச்சு செஞ்சிருக்கிறாரு. என்ஜிகே நம்ம சூர்யா படம், அதுல சூர்யாவோட அப்பா மிலிட்டரியா தானே வருவாரு. அந்த மிலிட்டரி ஆபீசர் வந்து சர்வீஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாரோ அதை பண்ணிருக்காரு. வேற லெவலு. சத்தியமா பயமா நிழல் ரவி எல்லாம் பார்த்தா கட்டி பிடிச்சிப்பாங்க. சோசியல் மெசேஜ் வந்து கடவுளை பத்தி தான் வந்து இது பண்ணிருக்காங்க. சோ அப்படியேதான் சிம்பிளா சொல்ல போனோம்னா பேய் இருக்கா இல்லையான்ற மாதிரி தான். கடவுள் இருக்காரா இல்லையா அந்த விஷயம் தான் சொல்லிருக்காங்க. கரெக்டான மெசேஜ் கொடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். மத்தபடி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பயங்கர ஃபன்னா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஸ்டோரின்றது வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அதனாலதான் கொஞ்சம் கதையை வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே காமெடி தான். மொட்ட ராஜேந்திர நடுவுல வந்துடுறாரு. அவர் ஒரு பக்கம் அவர் ஒரு காமெடி பண்றாரு. அவரோட பிஜிஎம் எல்லாம் எங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல, எந்த ஹாலிவுட் படத்துல இருந்து. அவரோட பிஜிஎம் கேட்டாலே சிரிப்பு வருது.
அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, கூல் சுரேஷ் வரலன்னு நினைக்கிறேன். கூல் சுரேஷை பேச வைக்காது நல்ல விஷயங்க. பேசியிருந்தாருன்னா போர் அடிச்சிருக்கும். ஒரு டைலாக் இல்ல, அவர் ஊமையாயிட்டார் இந்த படத்துல. அதுதான் இந்த படத்துக்கு பாசிட்டிவ். அவரை பேச வச்சிருந்தாருன்னா இது ஆஸ் யூசுவல் சந்தான படமா இருக்கும். அதனால கூல் சுரேஷுக்கு ரொம்ப நன்றி, பேசாம நடிச்சது. 100% மேலேயே ஒர்த்து தான். ஆமா போல முன்னாடி 2 படமும் வேஸ்ட். இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. கொடுத்த காசுக்கு ஒருத்து, நம்பி வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபன்னா இருந்தது, ஜாலியா இருந்தது, வந்தா என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்களோட வந்தா இன்னும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அவருக்கு கம்பேக், கண்டிப்பா கம்பேக் தான். டிடி ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த படத்துல இருக்கும். டிக்கி லோனாவோட ஃபார் பெட்டர். டிக்கி லோனா வந்து பயங்கரமா குழப்பமா இருக்குவாங்க. அதை வந்து அவங்க வந்து டைம் லூப்போ டைம் மிஷின் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதோட இது ஃபார் பெட்டர். ஏன்னா இதுல வந்து காமெடி பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து உண்மையாவே காமெடி பண்ற அந்த நடிகர்கள் எல்லாரையும் இந்த படத்துல சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க யாரோட வந்து பார்த்தாலும் செகண்ட் ஹாஃப்ல சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா மொட்டராஜேந்திரன் அவரோட என்ட்ரியில ஒரு சிரிப்பு வரும். நிழல் ரவி ஆரம்பத்துல இருந்தே கலக்குன்னு கலக்குவாரு. அவர் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அவர் வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அரசியல்லாம் சூப்பர். லவ்வே கிடையாது. இந்த ஹீரோயின் வந்து இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சும்மா. அதுதான் சார், இந்த யூடியூப்ல சமீபத்தில் ஒரு சர்ச்சை வந்தது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த படத்துல ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. என்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு போகுது. மூட நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்ற மாதிரி. இவங்க 2 பேரும் கரெக்டும் கிடையாது, இவங்க 2 பேரும் சொல்றது தப்பும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பக்காவான ஒரு மெசேஜோட தான் இந்த படம் முடிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா அந்த படத்தை தேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட. இல்ல, இந்த படத்தோட ட்ரைலரை வச்சுதான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இந்த படத்தோட ட்ரைலர்ல நீ அந்த ராமசாமியா, இல்ல நான் இந்த ராமசாமின்னு யூடியூப் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம ஏன் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது படத்தை பார்க்கும்போது. ஏன்னா இதுக்கும் அவங்க வந்து ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணி விட்டதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அதுக்காக கூட நிறைய பேர் வந்து அவங்க தேட்டர்ல வந்து பாத்துருக்கலாம். ஆனா அவங்க எதுக்காக சொன்னாங்க, ஆனா மேக்சிமம் அவங்க சந்தானத்தை நெகட்டிவா தான் சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி சொல்லியிருந்தா இந்த படத்தை வந்து யாரும் பாத்துக்க கூடாது. ஆனா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு ஆடியன்ஸா நான் இதை சொல்லிக்கிறேன்.